மிக முக்கியமான வீரரான செந்தில் பாலாஜி கடந்த 10 நாளாக திமுகவினர் யார் போன் செய்தாலும் அவுட் ஆஃப் ரீச்ல சைலண்ட்ல போட்டு உட்கார்ந்துட்டார், எடுக்கல. பிஜேபி டெல்லியோடு கான்டாக்ட் செய்த போது அங்கிருந்து எந்த விதமான இதுவும் வரலங்கிறப்ப அதிமுக எடப்பாடியிடம் பேசி எனக்கு இணை பொதுச் செயலாளர் இல்ல துணை பொதுச் செயலாளர் கிட்டத்தட்ட நம்ம தர்மபுரி முனுசாமி அவர்களுக்கு இணையான ஒரு போஸ்டையும் அதில் கோயம்புத்தூருக்கும் கரூருக்கும் இன்சார்ஜ் என்று கொடுத்தால் அந்த அவருடைய டாப் அது கொடுத்தா இங்க வந்து சேருவதற்காக சுதந்திர தினத்துக்காக சில விருதுகள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுல பார்த்தால் தகைசால் தமிழர் விருது என்பது காங்கிரஸ் தலைவர் திரு கிருஷ்ணசாமிக்கு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அதையெல்லாம் விட முக்கியம், அந்த கிருஷ்ணசாமி யாருன்னு சொன்னால் சௌமியா அன்புமணியுடைய தந்தை அல்லது அன்புமணி ராமதாஸுடைய மாமனார். பாமகவோடு இணைவதற்கு ஒரு பாலமாக இந்த தகைசால் தமிழர் விருது பட்டத்தையும் கொடுத்திருக்காங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது அரசியல் ரீதியாக தன்னுடைய பேச்சுகளும் சரி நடவடிக்கைகளும் சரி ஒரு தந்திரத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அடுத்தடுத்த நிகழ்வுகளில் கூட்டணி ரிலேட்டபிளான விஷயங்களும் சரி கட்சி ரிலேட்டபிளான விஷயங்களும் சரி ஒரு சாமர்த்தியமான போக்கு நடந்துகிட்டு இருக்கதா கேள்விப்பட முடியுது. இல்லை, இந்த அதாவது வருடா வருடம் சுதந்திர தினத்துக்காக சில விருதுகள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் பார்த்தால் தகைசால் தமிழர் விருது என்பது காங்கிரஸ் தலைவர் திரு கிருஷ்ணசாமிக்கு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அவர் காங்கிரஸில் எம்எல்ஏவாக எம்பியாக இருந்தவர். அவருடைய மகன் விஷ்ணு பிரசாத் கட்சியில் இளைஞர் திமுக காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். ஆனால் அதையெல்லாம் விட முக்கியம், அந்த கிருஷ்ணசாமி யாருன்னு சொன்னால் சௌமியா அன்புமணியுடைய தந்தை அல்லது அன்புமணி ராமதாஸுடைய மாமனார். ஸோ இது இரண்டு பேரையும் இணைக்கும். ஏன்னா இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தில் உங்களுக்கு சென்னை பெல்ட்டை அப்படியே விஜய் ஸ்வீப் பண்ணிட்டார். 36ல் 38ல் 34 எடுத்துட்டார். 2 அதிமுக 2 திமுக, அந்த 2ல் அதிமுகலையும் மரகதன் சந்திரசேகர் இங்கே வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்த இருக்கிற திண்டிவனம் விழுப்புரம் அந்த வன்னிய சேலம் கள்ளக்குறிச்சி தர்மபுரியில் கிட்டத்தட்ட 30 சீட்டுக்கு மேலே அதிமுக வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய காரணம் வன்னியர்கள் தான் சொல்லி என்ன விடையும் வன்னியரான திரு சி.வி. சண்முகமே சொல்லியிருப்பார், நம்ம ஜெயிச்சதுக்கு காரணம் பாமக தான். அதுக்கு இன்னொரு காரணமும் உங்களுக்கு இது அதுக்கு பேர் என்ன சொல்றது, ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் அந்த 10.5% இவர் கொடுத்தாருங்கிறது. இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க போறோம்னு இவர் சொல்லிட்டார். நேற்றைய தினம் கூட மாணிக்கம் தாக்கூர் பண்ணணும் அப்படியே நம்ம தெலுங்கானாவில் பண்ண மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது கொடுத்ததுனால ஒரு பக்கம் காங்கிரஸையும் சைலண்ட் பண்ற மாதிரி ஆகுது. ஏன்னா காங்கிரஸுக்குள்ள பல குரல்கள் இருக்கு. செல்வ பெருந்தகை வரும் சில நாட்களில் திமுகவில் இணையக்கூடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் காங்கிரஸுடைய ஒரு தலைவர் அது வன்னியருங்கிறனா இவருக்கு வன்னியருடைய சப்போர்ட்டும் கிடைக்குது. தேவை என்றால் அன்புமணி ராமதாஸையும் இங்கே இழுக்கிறதுக்கு முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. அதாவது விசிகாவை கழட்டி விட்டுட்டு பாமகவை கொண்டு வரலாம். அப்படி வரும் நேரத்தில் விசிகாவின் 2 ஒரு அமைச்சர் உட்பட எம்எல்ஏக்களும் இங்கேயே இருப்பாங்கங்கிற மாதிரி ஒன்று செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இது ஒரு முயற்சி நடக்குது. இன்னொன்று, இவர் இந்த சட்டமன்றத்தில் தன்னுடைய நடவடிக்கை எப்படி இருந்தது என்று ஒரு முக்கியமான ஒரு 12 தலைவர்கள் 1-2 பேர் வெளியில் இருக்கவங்க 10 அமைச்சர்களை கூப்பிட்டு கேட்டப்ப பெரும்பாலானோர் சார் இந்த தடவை நம்ம தான் டாமினேட் பண்ணோம், நீங்கள் உங்கள் ரியாக்ஷன் கூட நல்லா இருந்தது அப்படின்னு அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காரு. இல்லை போன முறை நீங்கள் சைலண்ட்டாக அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க, கேட்குறீங்களா இல்லையா பேயறிஞ்சு உட்கார்ந்தீங்களாங்கிற மாதிரி சில விமர்சனங்கள் வந்தது. பட் இந்த முறை நீங்கள் அதை புரிஞ்சு பண்ண மாதிரி அதுக்கேற்ற சிரிப்பு நானும் கூட பார்த்தேன். சில இதில் அவங்க கொடுத்த பேட்டியில் நான் பேசினதுக்கு முதலமைச்சர் சிரித்தார்னு திமுக காரங்களே அங்கங்கே போட்டிருக்காங்க. ஸோ எனக்கும் முதல்ல அத்தனை நடுவில் இருந்த மாதிரி இருக்கு, இப்போ எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதற்கேற்ப நடக்கணும் அப்படின்னு விஜயும் கட்சி முக்கிய தலைவர்களோடு பேசிய போது சுட்டி காட்டினார். நான் இப்போ தெளிவாக அவர்கள் பார்ப்பது எப்படியாவது தனி மெஜாரிட்டியை எடுத்துடணும். தாவேகா சார்பாக 120 117 மெஜாரிட்டி 118 மெஜாரிட்டி அதோட 2 மினிமம் 120 எடுக்க வேண்டும். ஸோ இப்போ 107 இது ஏற்கனவே காலியாக இருக்குது. இன்னும் ஒரு 8 பேரை கொண்டு வரணும்னு இருக்குது. ஸோ அதை அதிமுக சைடில் இபிஎஸ்சியே ஒரு 4 பேர் 5 பேரை வெளியில் போகிற மாதிரி கழட்டி விடுற மாதிரி அவரே தூண்டி விட்டு கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் நடந்த போராட்டத்திலேயே வேலுமணியை கொண்டு போய் தேனியில் போடுங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்தவரை அங்கே கொண்டு
கொண்டு போய் போராடுங்கன்னு நினச்சா அவங்க போராடலன்னு ஒதுங்கிட்டாங்க. ஸோ அங்கே ஒரு 4 பேர் வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு எளிதாக இருக்கிறது. திமுக சைடில் குறைஞ்சபட்சம் உதயசூரியனில் வெற்றி பெற்ற மாற்று கட்சிகள்லேருந்து ஒரு 2 பேரும், உதயசூரியனில் வெற்றி பெற்ற 2 பேர்னு சொல்லி ஒரு 4-8 பேரை கொண்டு வரணுங்கிற வேலைகள் மிக தீவிரமாக முயற்சிகள் நடந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் மிக முக்கியமான வீரரான செந்தில் பாலாஜி கடந்த 10 நாளாக திமுகவினர் யார் ஃபோன் செய்தாலும் அவுட் ஆஃப் ரீச்சில் சைலண்டில் போட்டு உட்கார்ந்துட்டார், எடுக்கலை. பிஜேபி டெல்லியோடு கான்டாக்ட் செய்தபோது அங்கேருந்து எந்த விதமான இதுவும் வரலங்கிறப்ப அதிமுக எடப்பாடியிடம் பேசி எனக்கு இணை பொதுச் செயலாளர் இல்லை துணை பொதுச் செயலாளர், கிட்டத்தட்ட நம்ம தர்மபுரி முனுசாமி அவர்களுக்கு இணையான ஒரு போஸ்ட்டையும் அதில் கோயம்புத்தூருக்கும் கரூருக்கும் இன்சார்ஜ் என்று கொடுத்தால் அந்த அவருடைய டாப் அது கொடுத்தா இங்கே வந்து சேருவதற்காக ஒரு முயற்சி, அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஸோ இபிஎஸ்க்கு கீழே இவர் துணை பொதுச் செயலாளராக ஏற்கனவே கேபி முனுசாமி இருக்கிற போஸ்ட்டில் கொடுத்தாருன்னா இவர் வருவார்னு ஓடுது. ஸோ இதை தடுக்கிற வேலைகளை திமுக என்ன பண்ண போகுதுன்னு தெரியாது. ஏன்னா இது எஃப்சிஆர்ஏ பில்லாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த தொகுதி மறுபங்கீடு, இது 2லையும் ஓட்டு போடும் பொழுது முஸ்லீம் கட்சிகள் தனி கட்சி போல தான் செயல்பட்டார்கள். அதுக்கு முன்னாடி பேச்சு கொடுக்குறப்ப நீங்கள்லாம் திமுக இதில் தான் டைம் வாங்கிட்டு வரணும்னு சபாநாயகர் சொன்னது. இந்த 2 தீர்மானத்தின் போது அவங்க முக்கியத்துவம் கருதியோ என்னமோ தனி மதிப்பு கொடுக்கப்பட்டது. ஸோ இங்கே வந்தால் மதிப்பு இருக்குன்னு காட்டியிருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக அடுத்த விஷயம் வழக்கு, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ தாண்டல் வழக்கை பொறுத்த வரைக்கும் 4 பேர் இது இருக்குது. இந்த 5 இன்க்ளூடிங் விஜய் வெற்றி பெற்ற திருச்சி கிழக்கு உட்பட வழக்கு இன்னும் ஸ்டே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சார், இப்போ விருது கொடுத்துருக்காங்க அவர் அன்புமணியினுடைய மாமனார், இதெல்லாம் எதிர்க்கட்சியினர் பார்க்குறாங்களா? அவங்களுடைய விஷயங்கள் அடுத்தடுத்து என்னவா இருக்கும்? ஏன்னா நம்மளே சொல்கிறோம் கூட்டணிக்காக உண்டான அஸ்திவாரம் தான் இது அப்படின்னு. அவங்களுடைய விஷயங்கள் என்னவா இருக்கும் அடுத்தடுத்து? இல்லை, எதிர்கட்சினா திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தன் பதவி கட்சி தன் கையில் இரட்டை இலையோடு இருந்தால் போதுங்கிற அளவுக்கு இபிஎஸ் வந்துட்டாரு. ஸோ அதனால அவரை பொறுத்த வரைக்கும் அதில் என்னென்ன யார் குறுக்கீடோ அவங்கள நகர்த்திக்கிட்டே இருக்காரு. அக்ரிகிருஷ்ணமூர்த்தி இவரும் வச்சுக்கிட்டு மீதியை என்ன ரவுண்ட் பண்ணால் போதுங்கிற அளவுக்கு, அதுக்கு பேர் என்ன, மின்னலை விழுங்கி மின்சாரத்தை இது கொப்பளிப்பார்னு சொல்லி ஏஐ வீடியோவெல்லாம் போட்டு ஒரு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர அவர்கள் இன்னைக்கு ஜெயலலிதா எப்படி 96 தோத்த உடனே தான் மீண்டும் எழுவதற்காக, அதுவும் கைதுக்கு பிறகு வந்துட்டு அவங்க இதுக்கு போய் தைலாபுரத்துக்கு போய் இப்போ இவரை சந்தித்தார் 98 எலெக்ஷனில் கூட்டணிக்கு, தாயகம் போய் மறுமலர்ச்சி மதிமுக வைகோவை சந்திச்சார். ஏன் இதுக்கு கமலாலயம் போய் அன்னைக்கு எல் கணேசனை சந்திச்சு கூட்டணியை ஏற்படுத்தினார். இது மாதிரி எதுவும் பண்ணாமல் உள்ள இருக்கிற ஆளையே வெளியேற்றுறார். திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதியில் அங்கிருந்து யாரும் வரமாட்டாங்க. இன்னும் இவர் பயன்படுத்திய சோஃபா செட் கட்சிகள் என்று எல்லா கட்சிகளையும் அந்த வார்த்தையில போட்டது அவர்களை உறுத்தியிருக்கேன். நேற்று வரைக்கும் உங்களோட தான் இருந்தோம், அப்ப இங்கே பணம் கொடுத்து இருந்தோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருது. இன்னொன்று, சிறுபான்மையினர் ஓட்டுக்களை பெரிதளவில் கிறிஸ்தவர் என்ற ரீதியில் இவரும் ஐயுஎம்எலுக்கெல்லாம் போஸ்டிங் கொடுத்ததுனால அவங்களும் வருது. ஸோ இந்த நிலைமையில் அங்கேருந்து யாரும் இங்கே வர முடியாது. பாமக நம்ம இப்போ 5 வருஷம் முழுக்க அந்த 10.5% எந்த உதவியும் பண்ணல, இதையும் எடுக்கலை. அந்த ஜாதி ரீதியான கணக்கெடுக்கையும் எடுக்கலை. கர்நாடகாவில் எடுத்துட்டாங்க, தெலுங்கானாவில் எடுத்துட்டாங்க, பீகாரில் எடுத்திருக்காங்க. இதை பல முறை அன்புமணி சுட்டி காட்டியும் பண்ணலங்கிறப்ப வாய்ப்பு இல்லை. அதனால இப்போதைக்கு கட்சியை ஒரு நிலைப்படுத்தி யாரும் வெளியில் போகாமல் தடுக்கணுங்கிறது ஒன்று. இன்னும் ஏற்கனவே பல வழக்குகள், எம்எல்ஏ ஜெயிச்ச வழக்குகளில் ஆரம்பித்து சொத்து குவிப்பு வழக்குகள், இதை காப்பாற்றணும். ஸோ டெல்லியுடைய கூட்டணி ஒன்று தான் பிரதானமாக இப்போ பார்க்குறாங்க. இங்கே இருக்கிற யாரும் இங்கே வரமாட்டாங்க. ஸோ நமக்கு டெல்லியோட நட்புன்னு திமுக இருந்துட்டாங்க. ஸோ இப்போ பாமக பேரில் அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. இன்னும் அதுக்கு பதிலாக வேல்முருகன், அதன் பிறகு நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி இவங்க ஒரு இது பண்ணியிருப்பாங்க. கடலூரில் 1000 கோடி இந்த சொத்துக்களை இந்த ஆட்சியில் வந்து பட்டாவை மாற்றி விற்க பார்க்கிறாங்க. ஸோ அவங்க முழுக்க திமுகவுடைய பணத்தில் தான் இயங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் திரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் காவிரிக்கு அனைத்து கட்சி கூட்டம் நிகழ்ச்சி நடந்த இடம்
திமுக ஜெகத் ரட்சகனுடைய 5 ஸ்டார் ஹோட்டல். ஆனால் திமுக கலந்துக்கலாம் மற்ற கட்சிகள். ஸோ திமுக அவர்கள் மூலமாக சிறு கட்சிகள் மூலமாக தங்கள் ஹோல்டை வச்சாலும் அவங்க எதிர்பார்க்கிற காங்கிரஸோ அல்லது இதுவோ வரப்போறதில்லை. நேற்றைய தினம் கனிமொழி டெல்லியில் சபாநாயகர் கொடுத்த டீ பார்ட்டிலையும் கலந்துக்கிட்டாங்க. அதற்கு முதல்ல விளக்கம் கொடுத்து பார்த்துட்டாங்க. இன்னைக்கு தினகரனில் தினமணியில் பார்த்தா ஏன் குடிச்சா என்ன தப்பு, நாங்கள் இந்தி கூட்டணியில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இல்ல, அப்போ நிரந்தர நண்பரும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது, நான் அப்படி சொல்லலைங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இல்ல அதுதான் சொல்லிட்டேன்ல, இதெல்லாம் தேவைக்கு ஏற்கிறப்ப சொல்றது. ஆனால் இதை செக் வைக்கிறதுக்கு விஜய் ஒன்று பண்ணார் பாருங்க. அதாவது அந்த அனைத்து எம்பிகள் கூட்டத்துக்கு திமுக வரல, ஆனால் சட்டமன்றத்தில் அந்த இதுக்கு திமுகவும் ஆதரவு கொடுக்குற மாதிரி பண்ணிட்டாங்க. அதில் அவர் சொன்னது 543 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், இதை மாற்றக்கூடாதுன்னா சென்சஸ் எடுத்தப்புறம் யாராவது வழக்கு போட்டால் நமக்கு 39லேருந்து 32க்கு போக முடியும். வேற பாராளுமன்றத்தில் இந்த அடிப்படையில் இனிமேல் மாற்றம்னு மாற்றுவதற்கு 2 பேருக்கு தான் உரிமை இருக்குன்னு சொல்லி அரசியல் சாசனம் சொல்லுது. ஒன்று ஜனத்தொகை அல்லது பாராளுமன்றம் ஒரு ஏற்கும் காரணம். பாராளுமன்றத்தில் 50% சொல்லிட்டா முடிஞ்சிடும். ஆனால் அதை ஏனோ காங்கிரஸோடு சேர்ந்துக்கிட்டு விஜய் ஆதரவு கொடுத்தது. அவரை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் என்ன வந்தாலும் ஒன்றும் இல்லை, பட் திமுகவை கார்னர் பண்ணணும்னே சொல்லி திமுக வெளியில் அதுக்கு பிஜேபி நல்ல ஸ்கீம் கொண்டு வந்தா கொண்டு வருவேன்னு பேசிட்டு இருந்த ஆட்கள் சட்டமன்றத்தில் இல்லை 543 போட வச்சுட்டாங்க. ஸோ விஜயுடைய செயல் ஒரு பக்கம் திமுக சொன்ன எல்லா விஷயத்திலையும் FCRAல போய் பாதிரியார்கள் இந்த பக்கம் மீட் பண்றாங்க. அடுத்த நாள் இவர் கூட்டுட்டு ஒரு ரெசல்யூஷனே போட்டாரு FCRA மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ திமுக எதை பண்ணினாலும் அதை முன்னாடியே பிளான் பண்ணிக்கிட்டு விஜய் அடிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி பாமகவோடு இணைவதற்கு ஒரு பாலமாக இந்த தகைசால் தமிழர் விருது பட்டத்தையும் கொடுத்துருக்காங்க. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி.